ஹே காய்ஸ், இட்ஸ் மீ PYR கதிர். தமிழ் சினிமாவில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவிலே ஒரு ப்ரோமோவுக்கு இந்த அளவுக்கு ஹைப் ஏற்றக்கூடிய ஒரு படம்னு பார்த்தோன்னா இது வரைக்குமே எந்த ஒரு படமே இருந்தது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரோமோ, அந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு டைட்டில் உருவானதுலேருந்து அந்த டேரக்டர், அப்புறம் ஆக்டர், அப்புறம் மியூசிக் டேரக்டர் இவங்களோட காம்போ நியூஸ் வெளிவந்ததுலேருந்து ப்ரோமோ வெளிவந்ததுல ஒரு சாதாரண ப்ரோமோ, ஒரு 5 நிமிஷம் ப்ரோமோனால 5.32 நிமிஷம் ப்ரோமோனால இந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கிடையே ஒரு ஹைப் ஏற்றக்கூடிய ஒரு படம்னு பார்த்தோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் எந்த படத்தை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் ஆட்மேன் சிம்பு அவர்களுடைய நடிப்பில் அனிருத்தோடைய மியூசிக்கில் உருவாக்கிட்டு இருக்க படம் தான் அரசன் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படம் ஒரு 5 நிமிஷம் 32 செகண்ட் தான் இந்த ஒரு ப்ரோமோ. ஸோ இந்த ப்ரோமோனாலே அதிக அளவுக்கு ரொம்ப மக்களுக்கிடையே ஹைப் ஏற்றக்கூடிய ஒரு படமாக இருக்கு. அண்ட் இந்த காம்போ இருக்குல்ல, ஸோ வெற்றிமாறன், எஸ்டிஆர் அண்ட் அனிருத், இந்த காம்போவுக்குமே ஒரு ஹைப்பை ஏற்றக்கூடிய ஒரு காம்போன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வெற்றிமாறனும் சிலம்பரசன் அவர்களும் இணைகிறாங்க. அண்ட் அதர் விஷயம் என்ன பார்த்தோன்னா, வெற்றிமாறன், சிலம்பரசன், அனிருத் இந்த 3 பேரோட காம்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த 3 பேருமே இணைகிறாங்க. இதுவே இந்த படத்துக்கான மிகப்பெரிய ஒரு ஹைப்பை ஏற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இன்னொரு ஹைப்பை ஏற்றக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா அனிருத் அண்ட் எஸ்டிஆர் காம்போ. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பீப் சாங் எந்த அளவுக்கு அந்த பீப் சாங் கான்ட்ரவர்சியான ஒரு நியூஸை ஏற்படுத்தினாலுமே இப்போயுமே நிறைய பேர் அவங்களோட ஆல்பத்தில் ஒரு வைபான ஒரு பாட்டை வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மோட்டிவேட் சாங்காகவும் லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா ஒரு மோட்டிவேட் சாங்காகவுமே இந்த பீப் சாங் வச்சுருக்காங்க. அண்ட் மக்களுக்கிடையே அந்த இளைஞர்களுக்கிடையே நிறைய பேர் அந்த பீப் சாங் பிரபலமாக தான் இப்போ வரைக்குமே போயிட்டு இருந்திருக்கு. இந்த காம்போ மறுபடியும் வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை ஏற்றிருக்கு. ஸோ இப்படி இருந்துகிட்டு இருக்கிறப்ப இவங்க இந்த படத்தில் வெற்றிமாறன் அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க, எஸ்டிஆர் அவர் நடிக்கிறாரு, அண்ட் அனிருத் அவர் மியூஸ் பண்ணுறாரு. ஸோ இவங்களுடைய இந்த மூவிக்கு ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இவங்களை பற்றி பேசினா ஓகே, சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை இப்போ சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஆளுக்கும் வெற்றிமாறன் அவர்களுக்கும் சிலம்பரசன் அவர்களுக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இந்த படம் மூலியமாகவும் இருக்குது. பர்சனல் லைஃப்பில் வெற்றிமாறன் அவர்களுக்கு இவர் மூலியமாக ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அவர் யாருன்னு பார்த்தோன்னா மைலேஷ் சிவகுமார் அப்படிங்கன்னா இவர் இப்போ இல்லை, அவர் இறந்து போயிட்டார். இவர் உண்மையாகவே ஒரு நபர். இவர் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபல ரவுடி இந்த மைலேஷ் சிவகுமார். டைகர் சிவகுமார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இவர் மட்டும் இல்லைன்னா வெற்றிமாறன் அவருடைய இந்த சினிமா ஜேர்னியை வேற ட்ராக்ல கொண்டு போயிருக்கலாம். அப்போ எல்லாமே பேசப்பட்டிருக்கு. அண்ட் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதை பற்றி நிறைய நியூஸ் அண்ட் வெற்றிமாறன் அவருடைய லைஃப் ஜேர்னி அண்ட் ஆட்மனுக்கும் வெற்றிமாறனுக்கும் உள்ள பழைய நியூஸ் அண்ட் அனிருத்தோடைய மியூசிக்கல் அண்ட் எக்கச்சக்கமான நியூஸ் எல்லாமே பேசுகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அவங்க சேரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வெற்றிமாறன் அவர்களை பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு டைரக்டர் இன் தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா அவர் வெற்றிமாறன் அவர்கள். ஏன்னா நான் இப்போ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்குமே 1000 கோடி அடிக்கணும், இது வேர்ல்டு லெவலுக்கு போகணும், இது பேன் இண்டியா மூவியாக ஆகணும் அப்படிலாமே நினச்சிக்கிட்டு இருக்க நிறைய டேரக்டருக்கு மத்தியில் நான் ஒரு படம் எடுக்கிறேன். 100 படத்துக்கு எடுக்கக்கூடிய எஃபெக்டை ஒரு படத்தில் போட்டு அந்த படத்தை 100 வருஷத்துக்கு இருந்தாலுமே பேசக்கூடிய அளவுக்கு நான் என்னோட உழைப்பை போகணும் அப்படின்ட்டு நிரூபித்த ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோன்னா வெற்றிமாறன் அவர்கள் தான். இது வரைக்குமே அவருடைய ஃபிலிம்மு ஃபெயிலியர் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே பிளாக் பஸ்டர் தான். ஸோ ஆடுகளம் படம் தான் தொடர்ந்து அவார்டு வாங்கிட்டு இருக்க ஒரு படம். பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட்டு பேட்டக்காரன், அந்த பேட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு அவார்டு, அப்புறம் பெஸ்ட் மியூசிக்கல் அண்ட் பெஸ்ட் டைரக்ஷன், அப்புறம் பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஹீரோயின், இது மாதிரி நிறையா தொடர்ந்து அவார்டு வாங்கிட்டு ஒரு படம்னு பார்த்தோம்னா இது ஆடுகளம் படம் தான். அண்ட் இவருடைய ஃபஸ்ட்டு மூவிலேருந்து பொலாதம் மூவிலேருந்து இப்போ விடுதலை 2 மூவி வரைக்குமே அவரு அவருடைய எஃபெக்டை நல்லாவே போட்டு அவருக்கு ஒரு நல்ல மூவியாக தான் இருந்துகிட்ருக்கு. அவருடைய ஆல்பம் அவருடைய டைரக்ட் பண்ண அந்த ஒரு மூவியில் எந்த ஒரு மூவியுமே குறை சொல்ல முடியாது. நீங்கள் ப்ளூ சட்டை மாறனா இருக்கார்ல, ஸோ அவருடைய ரிவ்யூலேயும் வெற்றிமாறன் அவருடைய படத்தை பார்த்தீங்கன்னா அவர் அந்தளவுக்கு குறை சொல்லிக்கவே மாட்டார். அவரும் எல்லா படத்தையும் குறை சொன்னாலுமே அவரோட வாயாலே இந்த படம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு டேரக்டர்னு பார்த்தா வெற்றிமாறன் அவர்கள் தான் அப்படின்ட்டு அவர் வாயில சொல்கிறார். ஸோ இந்த அளவுக்கு நிறையா படத்தை பற்றி தப்பான ரிவ்யூ பண்ணாலுமே
வெற்றிமாறன் அவர்களுடைய படத்தை வந்து தப்பான ஒரு ரிவ்யூ பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு டேரக்டர்னு பார்த்தோன்னா இவர் தான். ஸோ இவருடைய லைஃப் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா இவருடைய சினிமா இண்டஸ்ட்ரி சினிமாக்குள்ளே போகிறதுக்கான லைஃப் ஜேர்னி வந்து பார்த்தோன்னா இவர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை வந்து தழுவி எடுப்போம் அப்படின்னு தான் வந்து இவர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவர் எடுக்க போகிறப்போ வந்து அந்த பர்சனை வந்து தெரில, அவர் மேபி வந்து மயிலை சிவகுமாரா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வெற்றிமாறன் அவர்களால் வந்து அவரோட வாயில் வந்து சொன்னது கிடையாது இவர் தான் அப்படின்ட்டு இது வந்து இது வரைக்குமே சொன்னது கிடையாது. ஸோ உண்மையான ரவுடி கூட இருந்து அவங்களுடைய அந்த வடச்சென்னையில் இருக்கிற மாஃபியா, அங்கே இருக்கிற ஸ்மக்லிங், அங்கே வந்து ரியல் பொலிட்டிக்கல் இருக்கிற இம்பேக்ட் என்னென்ன, அண்ட் இதனால் வந்து மக்களுக்கு இடையே என்னென்ன பிரச்சனை வருது, அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு கதையாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் சொல்லும் போதே வந்து ஒரு ஸ்டோரி ரைட்டர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. எப்படின்னா இவர் ஏன் இங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்களா, அது அப்புறமா சொல்கிறேன் அப்படின்ட்டு, இங்கே ஏன் இவன் வந்தானா, அங்கே வந்தால அவன் தான் இவன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி ரைட்டர் மட்டுமே வந்து வெற்றிமாறன் அவருக்கு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வெற்றிமாறன்ட்ட வந்து பேசும்போது இவருக்கு வந்து வெற்றிமாறனுக்கு வந்து அவரோட கதை வந்து புரியவே இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு 80 பக்கத்துக்கு வந்து ஒரு புக்கில் வந்து எழுதி அவர் கைப்பட இங்கே நடக்கிற மாஃபியா, இங்கே நடக்கிற ஸ்மக்லிங், இங்கே நடக்கிற வந்து பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒவ்வொரு கேரக்டர் வைஸாக வந்து அவர் எழுதி கொடுத்தது தான் வந்து வடச்சென்னை அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த வடச்சென்னை அப்படிங்கிற படத்தை வந்து முன்னாடியே வந்து எடுத்துருப்பாங்க. அப்போ இருக்கிற எக்கனாமிக்கல் படி அவரால் எடுக்க முடியல. ஸோ இந்த இதில் வந்து பாதி பிச்சு ஒரு எடுத்த ஒரு மூவி தான் வந்து பொல்லாதவன். ஸோ இந்த பொல்லாதவன் மூவிலையுமே வந்து அந்த ரவி கேரக்டருக்குல இந்த பையனுக்கு பயம் இல்லை அப்படிங்கிற அந்த ரவி கேரக்டருமே வந்து உண்மையான ஒரு ஆளை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு கேரக்டர் தான். ஸோ அவர் பேர் என்னன்னு தெரில, பட் நிறைய இதுலேயுமே இன்டர்வியூலையுமே வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இது உண்மையான கேரக்டரில் உள்ளது, அந்த பையனுக்கு வந்து பயம் இல்லை. ஏன்னா வந்து அந்த சீனில் வந்து ஒரு டைலாக் வரும், நம்ம பண்ணுற தப்பு வந்து பப்ளிக்கு வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற இது எல்லாமே வந்து உண்மையாலுமே ஒரு ரியல் லைஃப் வந்து பேசிக்காது தான் அப்படிலாம் வந்து நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா எடுத்த மூவி தான் வந்து பொல்லாதவன். ஸோ பொல்லாதவன் எடுத்த மூவிக்கு அப்புறமா வடச்சென்னை நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வெற்றிமாறனுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ அப்பயுமே வந்து எக்கனாமிக்கல் படி அவருக்கு வந்து ப்ரொடியூசர் யாருமே இல்லாத ஒரு காரணத்தினால, அவருக்கு அந்த பண கட்டுப்பாடு இல்லாதனால வந்து சரி ஓகே எடுக்கலாம் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு தான் ஆடுகளம் படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஸோ அப்படி எடுத்த அப்புறம் அதுக்கப்புறமா தான் கடைசியாக வந்து வடச்சென்னை மூவியே வந்து எடுத்தாங்க. ஸோ வடச்சென்னை மூவிக்கு ப்ரொடியூசர் வந்து தனுஷ் தான் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடியுமே வந்து இந்த படத்தில் வந்து சிம்பு அவர்களை வந்து நடிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அன்பு கேரக்டருக்கு பதிலாக வந்து சிம்பு நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையுமே வந்து நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் வந்து சிம்புவையும் தனுஷையுமே வந்து நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற வடச்சென்னையில் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே இருந்திருக்கு. ஆனால் அந்த ஐடியாவினால வந்து அதை அப்போதைக்கு அவரால் வந்து எடுக்க முடியல. ஸோ இப்போது இது எல்லாத்தையுமே தாண்டி உருவாகிட்டு இருக்க படம் தான் வந்து அரசன் அப்படிங்கிற ஒரு மூவி. ஸோ இந்த மூவியை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, இந்த மூவி வந்து வடச்சென்னை மூவியோடைய கனெக்டிவிட்டியா, ஸோ இது சினிமா யூனிவர்ஸில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் அதில் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ப்ரோமோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன்னா, இந்த ப்ரோமோவுமே வந்து வெற்றிமாறன் அவர்களுடைய உண்மையான ஒரு இன்சிடென்ட் தான் வந்து ப்ரோமோவும் வச்சுக்கலாமோ அப்படின்னு மேபி வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த ப்ரோமோலையுமே வந்து நெல்சன் வந்திருப்பார். ஸோ நெல்சன் வந்து வெற்றிமாறன் அவர்கள் அந்த ரவுடி இருக்கார்ல, ஸோ சிலம்பரசன் பேசிகிட்டு இருக்கார்ல, சார் நான் சொல்கிறது எல்லாமே ரியாலிட்டி தான், இங்கே வந்தது செத்தது போனது டைமிங் எல்லாமே ரியாலிட்டி தான், ஆனால் நீங்களாம் அதுக்காகலாம் வந்து உண்மையெல்லாம் எடுத்துட வேணாம், நான் என்ன சொல்கிறோம் அப்படியே எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு தான் சிக்கும் அப்படின்னா அந்த ஒரு டைலாக் வந்து டைலாக் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த கேரக்டர் வந்து உண்மையாலுமே ஒரு பர்சனை வச்சு ஒரு மேபி வந்து இது வந்து மயிலை சிவகுமாரா இருக்கலாம், மேபி இருக்கலாம் அப்படிலாம் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த இது உண்மையான இதை வந்து தான் ப்ரோமோ வழியெல்லாம் வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரோ அப்போல்லாமே வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த லாஸ்ட் எண்டிங்கில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, அந்த ப்ரோமோ எண்டிங்கில் வந்து த டால் ஆஃப் ஓல்டு வடச்சென்னை அப்படின்னு ஒரு வரும். ஸோ வடச்சென்னையில் அன்டோல்டு சொல்லப்படாத உண்மைகளை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த அரசன். ஸோ வடச்சென்னையில் உள்ளதை முடியாத ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்லாத ஒரு இது கதை தான் இந்த அரசன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரே ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து அன்பையும் அரசனையும் ஒரே ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். அதாவது இதெல்லாமே இருக்கட்டும், ஏன் வந்து மயிலை சிவகுமார்னா யார், அவருக்கும்
இந்த படத்துக்கும் என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரசன் மூவியில் இருக்கிற சிலம்பரசனுடைய கேரக்டர் வந்து உண்மையிலே அவரை வச்சு தான் பேஸ் பண்ணி எடுத்த ஒரு கதையாக இருக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் அந்த படம் வந்தால் தான் நமக்கு வந்து அவரை வச்சு எடுத்த படமா என்னன்னு சொல்லலாம். ஆனால் வந்து வடச்சென்னை மூவியில் இருக்கிற ஒரு சில இடத்துல உள்ளதை வந்து இவங்களுடைய ரெஃபரன்ஸை வந்து, அதாவது மகேஷ் சிவகுமாரோடைய ரெஃபரன்ஸை வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து ராஜனுடைய கேரக்டரில் வந்து அந்த ராஜனுக்கும் சந்திராவுக்கும் வந்து கல்யாணம் நடந்திருக்கும். ஸோ கல்யாணம் நடக்கிறப்ப ஒரு போலீஸ்காரங்க வந்து செயின் போடுவாங்க. இது உண்மையிலே நடந்தது. ஏன்னா வந்து மகேஷ் சிவகுமாரோடைய அவருடைய கல்யாணம் நடக்கிறப்போ ஒரு போலீஸ் வந்து அவங்க வந்து செயின் போட்டிருக்கப்போ வந்து ரொம்ப ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இதை வந்து தான் வச்சு தான் இந்த ஒரு சினிமா எடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு இதுனா மட்டும்தான் வடச்சென்னையில் வந்து அவன் பொருள் எடுத்து அவனே போடணும் அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கும்ல. ஸோ இந்த டைலாக்மே வந்து ரியல் லைஃப்பில் பேசின ஒரு ஆள் தான் இந்த டைகர் சிவகுமார் அப்படிங்கிற ஒரு. ஸோ மேபி வந்து இந்த அரசன் மூவியில் இருக்கிற சிலம்பரசனுடைய கேரக்டர் வந்து உண்மையாலுமே வந்து இவருடைய பேஸ் பண்ணி எடுத்த ஒரு கதை இருக்கலாம் அப்படிலாமே வந்து எதிர்பார்க்கப்படுது. அண்ட் உண்மையிலுமே வந்து இந்த மூவி வந்து அரசன் மூவி வந்து வடச்சென்னையோடைய ஒரு யூனிவர்ஸில் வரக்கூடிய மூவி தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது உண்மையிலே வந்து எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல தான். அண்ட் இந்த ப்ரோமோவில் வந்து சிம்பு வந்து அவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு. நான் சொல்கிறது அப்படியே வந்து நீங்கள் கதை எடுத்தாதீங்க, இந்த எப்பயுமே வந்து போடுவாங்களா ஒரு படத்தில் எப்பயுமே போடுவாங்களா இதெல்லாம் போய் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்து போட்டுருவேன். இந்த திரைப்படத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையை. ஸோ அந்த டைலாக் வந்து போடுவாங்க. ஸோ அது ஏன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது நீங்கள் வந்து வெற்றிமாறன் படத்தில் பார்த்தீங்கன்னாலே வந்து தெரியும். இது வந்து அதிகமாக வந்து போடுவாங்க. இதுலேருந்து தெரிஞ்சிடும். ஸோ வெற்றிமாறன் நடிக்கிற படத்தில் பாதி இது வந்து உண்மையாக தான் இருக்கும். ஆனால் வந்து இது எந்த ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து மேபி வந்து அந்த டைட்டில் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது வந்து அந்த கார்டு வந்து போட்டிருப்பாங்களா அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் இது பார்த்துருக்காங்க. அண்ட் அனிருத்தோடைய மியூசிக் வடச்சென்னை அப்படிங்கிறப்ப வந்து சந்தோஷ் நாராயண் சனாதா வந்து அவர் மியூசிக் போடுவார். ஏன்னா வந்து அந்த வடச்சென்னை பிஜிஎம் வந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பிஜிஎமாக இருக்குது, வைபாகக்கூடிய ஒரு பிஜிஎமாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அனிருத் வந்து புதுசாக வரப்போ அனிருத் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னாலுமே இந்த வடச்சென்னை அந்த யூனிவர்ஸ்குள்ளே இவர் நல்லா போய் பிஜிஎம் போடுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டாங்கன்னா இந்த ப்ரோமோலையுமே வந்து நல்லாவே பிஜிஎம் போட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. பாய்.